அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். இப்ப நாம எங்க இருக்கோம் அப்படின்னா, திருநாகேஸ்வரம் பக்கத்துல இருக்கிற ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஒப்பிலியப்பன் நாராயணனோட அம்சமாக இருக்குது. இவர் பாத்தீங்கன்னா 16 அடி உயரமான சிலை நின்ற நிலையில இருக்காரு. இவர் பக்கத்திலேயே பூமி நாச்சியாரும் மார்கண்டேயரும் அருகில உட்கார்ந்த நிலையில காட்சி தருகிறாங்க. இது நல்ல உயரமான சிலை அப்படின்னா இது இங்க மட்டும்தான். இங்க சமைக்கக்கூடிய உணவு, அதாவது நைவேத்தியமாக வைக்கக்கூடிய உணவுல உப்பு இல்லாம செய்யக்கூடியதுதான் இங்க ஒரு சிறப்பு. அதனாலதான் உப்பிலியப்பன் அப்படின்னு இங்க சொல்றாங்க. இங்க பகலிரா பொய்கைன்னு குளம் இருக்குது. இந்த குளத்துல நீராடுறதும் மிக சிறப்பு தான். இங்க வர்றவங்க எல்லாருமே திருநாகேஸ்வரம் வர்றவங்கெல்லாம் இந்த ஒப்பிலியப்பன் கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு அம்மா பூமி நாச்சியாரையும் ஒப்பிலியப்பரையும் மார்கண்டேயரையும் தரிசனம் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய பகலிரா பொய்கையில தீர்த்தத்துல நீங்க நீராடிட்டு, அதாவது தீர்த்தம் தெளிச்சுட்டு போறது மிக சிறப்பு. உப்பில்லா பண்டம் தான் இங்க செய்யப்படுகிறது. இதே இந்த கோயில் ஸ்தலத்துல வெளியில போய் அந்த உணவை சாப்பிட்டா உப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகமாக சொல்றாங்க. இங்க உப்பில்லாத பண்டம், உப்பில்லாத உணவாக இருக்கிறதுனால ஒப்பிலியப்பன் என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் வாங்க. திருநாகேஸ்வரம் வரவங்களாம் நடக்கிற தூரம் உப்பிலியப்பனை தரிசனம் பண்ணி எல்லோரும் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ ஒப்பிலியப்பனோட அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.